ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேன் உங்களை எல்லாரையும். நானும் வீடியோ போட முடில, ஏன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் அமைஞ்சிட்ருக்கு. இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பாப்பா வாயாலே சொல்லுவாங்க, பாருங்கள். எங்கே போகிறோம்? அதாவது ஃப்ளைட்டில் தான் போகிறோம் இப்போ நம்ம. எதுக்காகனா எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே ரெசர்வ் பண்ணியிருந்தோம் ஃப்ளைட் டிக்கெட்டு. ஏன்னா பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு டிசைட் பண்ணி புக் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் வீட்டு வேலைகள் இழுத்துகிட்டே இருக்கிறனால ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷன். இன்றைக்கி போகிற ஐடியாவே இல்லை. ஸோ இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைக்காக போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பிள்ளைங்களும் ஆசைப்பட்டாங்க. அதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதாவது ஏர்போர்ட்னால் என்ன, ஃப்ளைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நான் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன். இது உள்ள என்ட்ரன்ஸ்லாம் ஆனதில்லை. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஃப்ளைட்டை தூரத்துலேருந்து பார்க்காம கிட்ட பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். அதில் போகணுன்னுலாம் ஆசைப்பட்டதில்லை. என்னமோ என் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைக்காக இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்ருக்கோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே தான். ஸோ பார்ப்போம் அங்கே என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், எப்படி அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. பிரியா, ரிஷா, ஃபஸ்ட் டைம் ஜேர்னி எப்படி இருக்கு போது தெரியல. வரல் போச்சு நிஷாவுக்கு, வாய்ஸே போயிட்டு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே நம்மளுடைய லக்கேஜ் நம்ம புக் பண்ண உடனே மெசேஜில் வந்துடும் நம்மளுக்கு, இத்தனை கேஜ் தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ரிட்டன் ஆகிறனால எங்களுக்குரிய துணி எதுவுமே எடுக்கலை, அவங்க டேடிக்கு மட்டும்தான் எடுத்தோம். ஸோ அது ஒரு 5 கேஜி தான் இருந்தது. இங்கே வச்சு செக்கிங் முடித்து நம்மளுக்குரிய பேரை டேக்காக அடித்து அதில் ஃபிட் பண்ணிடுறாங்க. இங்கே வாங்குறது லக்கேஜு நம்ம ஏர்போர்ட்டில் ஏறி ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து இறங்கின அப்புறம்தான் நம்ம இறங்கி அந்த இடத்துல நம்மளுக்கு தன்னாலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அந்த டேக்கோட. நம்மளுடைய லக்கேஜ் பேக்கை பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் ஃபுல்லாக. அங்கே அனுப்பிட்டு லாஸ்ட்டில் உள்ளே வரும். உள்ளே வந்தால் இந்த மாதிரி கேபினாக இருக்குது. அந்த பேகு போடுறத பாருங்கள், நம்மளுடைய லக்கேஜ் பேகு. அந்த இடத்துல செக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் நம்மளுடைய டோக்கன் நம்பர்லாம் சொல்லிடுறாங்க. இந்த திங்ஸ்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நடந்து போகலான்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். போனோன்னா இந்த திங்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவுமே நம்மளுடைய ட்ராவலிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்படி இந்த டர்ன் பண்ணி இந்த லைன் வேவாக போய் நம்மளுடைய டிக்கெட் அங்கே பேகு செக்கிங் கொடுக்கும்போதே டிக்கெட் கொடுத்துட்றாங்க நம்மளுக்குரியது பேரெல்லாம் பார்த்து. ஸோ அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணுறாங்க, நம்ம பேருக்குள்ளது நம்ம தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்கேனிங்கை பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதாவது இதெல்லாம் படித்தவங்க படிக்காதவங்களாம் இல்லை. அங்கே பாருங்கள் ஸ்கேன் பண்ணுறாங்க. பாப்பா, அவங்க அப்பா, நான், ரிஷா எல்லாருமே அப்படியே டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கடந்துடுறோம். அங்கேருந்து அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண உடனே நம்ம கையில் இருக்கிற ஹேண்ட்பேகு 7 கேஜி இருக்கணுன்னாங்க. ஆனால் 7 கேஜிக்கு எந்த ஒரு திங்ஸும் இல்லை. இதுதான் நம்மளுடைய டிக்கெட்டு. இப்படி தான் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு லைனில் க்யூவில் நிற்க சொல்கிறாங்க. அதாவது அங்கே ஒரு ட்ரேவாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கையில் வச்சுருக்கிற எந்த ஒரு பென்னு முதற்கொண்டு எதுவுமே நம்ம கையில் வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ராலியாக வச்சிடுறாங்க. அந்த ட்ரேவை எடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா பேகு எல்லாமே ஸ்கேன் பண்ணி வந்துடுறோம்.
ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே வாங்கிடுறதுனால எடுக்க முடியல. இங்கே வந்து செக்கிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குரிய பிளேஸ்க்கு போய் வெயிட்டிங் பண்ணணும். ஸோ அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே போனோன்னா ஃப்ளைட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்க ஒரே ஹாப்பியாக இருந்தது. என் குட்டீஸுங்களுக்கு, எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே. ரொம்ப தொண்டை கட்டிகிட்டு இருக்கனால வாய்ஸ் சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குது. இதோ ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். இப்படி தான் வந்து இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இதுக்குரிய இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே மேலேருந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இப்போ எஸ்கலேட்டரில் இறங்கி போயிடலாம் வாங்க. ரியா எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அப்பாவுக்கு பாரு, பாப்பாவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோன்னு ஒரே ஹாப்பி. கீழே உட்காரக்கூடாது ரிஷா. அங்கேருந்து எஸ்கலேட்டரில் இறங்கி வந்து நாங்கள் எங்கள் வெயிட்டிங் பிளேஸில் உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள், மலைக்கு போகிறவங்களாம் வராங்க. அங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்க பசி ஆயிடுச்சு, டைம் ஆகிட்டனால பசிக்குதுன்னாங்க. ஸோ பிஸ்கெட் வாங்கலான்ட்டு போனால் அங்கே பிஸ்கெட்டு 2 பிஸ்கெட்டு 50 ருபீஸ்ன்னாங்க. சரி என்ன செய்கிறது, பசிக்காக பிள்ளைங்களுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகலேன்ட்டு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து செக்கிங் முடித்து 10 டோக்கனாக சொல்கிறாங்க. அவங்கள மட்டும் ஒரு பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ உட்காந்துட்ருக்கோம். வெளியே நிற்கிற பஸ்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ளைட் கிட்டே கொண்டு போய் விடுறாங்க. அந்த பஸ்ஸை நீங்களே பாருங்கள், இப்போ ரன் ஆக போது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலாம் நான் எதுக்கு போடுறேன்னா, படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரங்க அப்படிலாம் கிடையாதுங்க. மனசு தாங்க எல்லாமே காரணம். நம்ம வந்து நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா எதை வேணாலும், இந்த பஸ்ஸு தான், எது வேணாலும் எங்கே வேணாலும் போகலாங்க. ஆனால் பணம் ஒரு காரணம் தான். அந்த பணம் நம்மளை தேடி வரணுன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நல்லதே நினைக்கணும். ஸோ இது நான் பெருமைக்காக போடலை. அதாவது நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான், இருந்தாலும் இதே போல் நம்மளாலே போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இது பெருமைக்காக நினச்சிடாதீங்க. நான் என்னால் போக முடியுது அப்படின்னு நினைக்கிறேன்னா என்கிட்ட பணம் இருக்குன்றது காரணம் கிடையாது. என்னால் போக முடியுதுன்னா ஏன் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களும் போக முடியாது அப்படின்னு நினச்சி தாங்க இதை எடுத்து போடுறேன். இதை பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இதில் ஜேர்னி பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ பாருங்கள், இந்த பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம இறக்கி விட்டுட்டாங்க. இண்டிகோன்றது தான் ஃப்ளைட் நேமு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரே என் குட்டி செல்லம் வந்து ஹாப்பியாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த அளவு தான் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு சைடு வந்து நம்மளுடைய லக்கேஜ்லாம் ஏற்றிடுறாங்க, பேக் சைட்லேருந்து நம்மளெல்லாம் ஏறி உள்ளே போக சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். அவங்க அப்பா அந்த கண்ணாடி எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, கண்ணில் வேலை செஞ்சு டஸ்ட்டு படையுது. ஸோ ஒரு ஸ்பெக்கை ஆர்டர் பண்ணோம், அது சரியாக அமையல, அதனால் இது போட்டுட்ருக்காங்க. அப்புறம் நம்மளுக்குரிய சீட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்களுடையது வந்து செகண்ட் லைனில் 4th சீட்டு. நானும் பாப்பாவும் அந்த சைடு, அவங்க அப்பாவும் பாப்பாவும் மூத்தவங்களும் உட்காந்துக்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஃப்ரண்டில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக. எப்படிலாம் இருக்கும் இந்த ஃப்ளைட்டில் ஜேர்னி, எப்படிலாம் நீங்கள் சீட் பெல்ட்டு போடணும், எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு நடுக்கமோ, எந்த ஒரு ஷையோ கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக நம்ம ட்ராவலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஷேக் எதுவுமே கிடையாது. உட்கார்றதும் தெரில, இறங்குறதும் தெரில. ஏறும்போது மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. ஆனால் வந்து அது ஃபஸ்ட் டைமுன்றனால இருந்தது தவிர, மற்றபடி போல்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பயமே இருக்காது. ஸோ பாருங்கள், இதான் ஃப்ளைட் உள்ளேருந்து நம்ம விண்டோஸ் வழியாக வெளியே எடுத்தோம். அவ ஏதோ கொஸ்டின் கேட்டாங்கன்னு கேளுங்க. என்னம்மா? இது பூமி மேல இருக்குமா கீழே இருக்குமா? கீழே தான் இருக்கு. பூமியா? ஆமா. ஏன்? பூமிக்கு மேலே தான் நம்ம இருக்கோம் தங்கம். எப்படி கல்ட? இல்லையே,
இப்போ இது எப்படி பார்க்கட்ட சொல்லவா கிளம்பி தயாராக ஸ்ட்ரெயிட் ஓகே और विंडो शेड्स खुले रखें। टेक ऑफ और लैंडिंग के दौरान कैबिन की बत्तियां धीमी की जाएं। यदि आप पढ़ना चाहें तो पैनल में लगी बत्ती का प्रयोग करें। धन्यवाद। In the unlikely event of a water landing, take the life jacket placed in a pouch under your seat and slip it over your head. Secure the strap around your waist with the buckle. Pull the red tabs or tab to inflate or blow into the manual inflation tubes or tube. The life jacket should be inflated before leaving the main exit door. ஸோ ஃப்ளைட்டை கிளம்புறது, அதாவது அதோடய இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது உள்ளேருந்து உட்காந்து நம்ம விண்டோஸ் வழியாக தெரிஞ்சுதுன்ட்டு வீடியோ எடுத்தோம். இந்த ரெக்கை வந்து காற்று தள்ளி தான் மேலே வந்து அந்த காற்று ஃப்ளோவில் வந்து மேலே ரெக்கை மூலயமா ஃப்ளைட் பறக்குது அப்படின்ட்டு எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. எனக்கு இதை பற்றி உண்மையாக தெரியாது. அவங்க ஒரு மெக்கானிக்குன்றனால மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கனால அங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளைட் மேலே போகுது. அதனால் அது எப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்னாங்க. இன்னொரு ஃப்ளைட்டும் வந்து பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃப்ளைட்டை பற்றி. ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. மேகம் எப்படி இருந்தது, வானத்துக்கு மேலே எப்படி பறக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க எல்லாம் பொறுமையோடு இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக போரே அடிக்காதுங்க. ஏன்னா இது தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இதை பார்த்து அந்த பார்க்குற ஃபீலிங் வரும்போதே நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் ஜேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம உட்காண்டிருக்க ஃப்ளைட்டு மூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்லோவாக மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்க அப்பா ஒரே காமெடி, இப்படியே போய் சுற்றுக்குள்ளே விட்டுருவாங்களோ, கீழேயே போதே ரொம்ப நேரமா அப்படின்ட்டு. அந்த காமெடி நீங்களே கேளுங்க. கொஞ்ச நேரம் போட்டுங்க. அது பறக்குது. நம்மள மாதிரியே போயிட்டு
அவுக்கக்கூடாதுன்னா அவுக்கக்கூடாது. செம்மையா இருக்குல்ல? மேகத்துக்கு மேலே வந்துட்டோம். सीट बेल्ट साइन ऑफ कर दिया गया है, लेकिन आप अपनी सुरक्षा के लिए कुर्सी की पेटी बांधे रखें। अपना मास्क, नाक और मुंह ढक कर पहने रखें। नियमित रूप से हाथों को सैनिटाइज करें और पर्याप्त दूरी बनाए रखें।
பார்த்தியா मास्क ना सीट पहनकर बेल्ट போட்டு ஒரு வாரமா உட்காரணும் और सख्त कार्रवाई के இருக்கட்டும் अधीन है। இப்படி நடமாட கூடாது ஃப்ளைட்டுக்குள்ள அடிச்சு கீழே போட்டுறாங்க ஓடு உள்ள बेल्ट மாட்டிக்க போ हम कड़े स्वच्छता नियमों के साथ स्वादिष्ट जलपान आपको पेश करेंगे। हेलो 6E मैगजीन में से आप उपलब्ध जलपान का चयन कर लें। हमारे शेफ के विशेष पकवान जैसे आपके पसंदीदा सैंडविच सिर्फ ऑनलाइन प्री बुक करने पर ही मिल सकते हैं। अगर आपने सीट बदली हो तो जलपान सेवा के लिए कृपया हमारे विमान कर्मी दल से संपर्क करें। धन्यवाद। Your attention please. The seatbelt sign has been switched on. However, keeping your seatbelt fastened is recommended for your safety. Please wear your mask covering the nose and mouth. Sanitize your hands regularly and maintain safe distance. Refusing to properly wear the mask is a punishable offense and subject to strict action. We will serve pre-booked food first, after which you may purchase your choices. 100% taste, 100% hygiene, safely packed and served to you with warmth and care. Please select from the available options in the Hello 6E menu for a அப்படி இல்லை அப்படி இப்போ நம்ம பூமிக்கு மேலே இருக்கோம். அதாவது பூமிக்கு கொஞ்சம் தூரம், அதாவது 38,000 அடிக்கு மேலே இப்போ நம்ம இருக்கோம். கால்குலேட் பண்ணி பார்த்தோம், 38,000 அடி. அந்த அடிக்கு மேலே இப்படி தான் இருக்குது புகை மூட்டமாக. இந்த மேகம் தான் வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அப்படியே நகர்ற மாதிரி தெரியுது. எல்லாம் கண்கூடார பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் தான். அப்புறம் பாப்பா என்னெல்லாம் சேட்டை பண்ண பாருங்க. யார் இது யார் இது? அப்பாவும் பொண்ணு ஜாலியாக உட்காந்துட்டு வரேன்.
நம்ம சென்னையிலேருந்து ஏறும்போது பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இறங்கும்போது பாருங்கள், லேண்டிங் பிளேஸு ஃபுல்லாக இயற்கையாக இருக்கும். இதுதாங்க கிராமத்துக்கும் சென்னை சிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வீடுங்களாக காணப்படும். நம்ம அந்த ஜூமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்டிங்ஸ் தெரிஞ்சுது குட்டி குட்டியாக. ஆனால் இதில் பாருங்கள், ஒரு பங்கில் 1/4 பங்கு தான் பில்டிங்ஸாக இருக்குது. மற்ற இடம் எல்லாமே இயற்கையாக ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வருஷம் ஊருக்கு போகாததை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஹாப்பியாக இருக்கும். மழை பெய்யும், அங்கே ஃபால்ஸ் மாதிரி தண்ணிங்க ஓடும், அதில் எங்கள் பிள்ளைங்களை குளிக்க வைப்போம். இந்த எல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இந்த இயர் மிஸ் ஆகிட்டு. சரி, எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிட்டு ஏற்றுப்பேன் நான். அது மாதிரி இதுவும் ஒரு நன்மைக்கு நினச்சிட்டு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இறங்குறோம். இறங்கும்போது தான் பயமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இறங்கும்போது ஸ்பீடாக தர சவுண்டு தான் கேட்டுச்சு தவிர மற்றபடி பாடியில் எந்த ஒரு ஷேக்கும் தெரியவே இல்லை. பாருங்கள். ஸோ தூத்துக்குடி நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து இறங்கி வெளியே வந்துட்டோம். நம்மளுக்கான லக்கேஜ் வரலையேன்னு திரும்பி பார்த்தோன்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் லக்கேஜ் பேக்கில் நம்ம ஏறுவோம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் லக்கேஜ் வந்து நம்மளுக்குரியது எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து அங்கே நம்ம ஏர்போர்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே இருக்கும் அந்த ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில். ஸோ நம்ம டேக் அடிச்சிருக்கனால நம்மளுடைய திங்ஸ் வந்து சேஃபாக கிடைக்கும் நம்ம கையில். எவ்வளோதாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் நாங்கள் அங்கே ஏறும்போது இல்லை, உள்ளே ஃப்ளைட்டுக்காக உள்ளே வரும்போது அவங்க ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னாங்க. அதனால் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து தான் போய் வெள்ளைக்காரங்களாக மாறி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ இனி தமிழ் தெரிஞ்சவங்களும் வைங்க அப்படின்னோடனே, எங்களுக்கும் தெரியும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னாங்க. அந்த கொஞ்சம் வேண்டாம், தமிழ் தெரிகிறவங்ககிட்ட ஃபுல்லாகவே தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படின்னாலே தமிழ் தெரியாதவங்க வர்றதுக்கு இந்த ஏரியாக்கெலாம் பயப்படுவாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணி கேட்டேன். ஸோ இதோட இந்த ஜேர்னி முடிஞ்சது. இந்த ஜேர்னி முடிஞ்சு நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்றதை பார்ப்போம் வாங்க. பாப்பா வந்த டயர்டில் தூங்குறாங்க. இவளுக்கு ஒரே காஃப் வந்துட்டு, அதனால் வந்து ஒரு ரூம் எடுத்து ரூமில் தங்கியாச்சு. தங்கிட்டு இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். வெளியே போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகல வெளியே. இது என்னது? இது 1 சைடு ஆம்லெட். இது மட்டன், இது சிக்கன். அது குழம்பா? இது சாப்பாடு பரோட்டா மிக்ஸ் பண்ணி இருந்துருக்காங்க. உனக்கு இதுதான் என்ன இருக்கலாம் எனக்கா? பாப்பா நாங்கள் வேட்டையாடுறோம், நீ வரலையா சாப்பிட? குட்டிமா அம்மாவை தொல்லை பண்ணி டயர்டாகி தூங்கிட்டா. ஸோ வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டு போட்டோம். 9:45 பஸ்ஸு சென்னைக்கு. ஸோ நைட்டே பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பாப்பாவும் அப்பாவும் கடைக்கு போகிறாங்க. அப்பாவும் பொண்ணும் போகிறாங்க. அம்மா ஊற்றிச்சா? எங்கே ஊற்றிச்சு?
மூடி அவன் ஒழுங்காக போட வச்சுக்கிறேன். கண்ணில் திருப்பத்தலாம். ரூம் நம்பர் 104. இல்லை பட்டி பார்த்து இப்படி வந்துடும். அதுதான் வேண்டாங்க. போடாமா. பாய் சார், எல்லாருக்கும் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.